ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் புதிதாக நிறைய விஷயங்களை செய்கிறாய். ஆனால் எதுவுமே நல்ல முறையில் நடக்காததற்கு காரணம் பலருடைய திட்டங்கள், பலருடைய கண் திருஷ்டிகள் இருக்கிறது. பலர் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். நீ இன்னும் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னுக்கும் வரவில்லை. ஆனால் நீ செய்யும் விஷயங்களை பார்த்து, அதாவது நேரங்களில் மிகவும் அருமையாக யோசித்து செயல்களை நீ செய்கிறாய். அருமையாக குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று புதிதான திட்டத்தை உருவாக்குகிறாய். இதையெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன தெரியுமா தோன்றுகிறது? உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்து விடுவாயோ, அவர்களுடன் நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி சென்று விடுவாயோ, அவர்களெல்லாம் முன்னை விட ஏழையாக விடுவார்களோ என்று நினைக்கிறார்கள். சில நேரங்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாம் என்று நினைத்து உன்னிடம் இதை செய்யாதே, இது உன் வாழ்க்கைக்கு தகுந்ததல்ல, உன்னால் இதை கடைசி வரை எடுத்துக்கொண்டு செல்லவே முடியாது, இது செயல்படுத்த முடியும் உன்னால் தனியாளாக இருந்து, உன் வாழ்க்கையில் உனக்கு யார் துணை இருக்கிறது, இவ்வளவு தைரியமாக இவ்வளவு விஷயங்களை நீ செய்கிறாய் என்று உன்னை குழப்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாமல் தடுத்து அவர்கள் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். யார் என்ன வார்த்தை சொல்லி தடுத்தாலும் அதை நீ காதில் வாங்காமல் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்து முன்னுக்கு வா. நிறைய பேர் யாருமே வாழக்கூடாது, தான் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் காலம் கொஞ்சம்தான், ஆனால் உனக்கோ காலம் அதிகம். நீ யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து ஆசைப்படவும் இல்லை, அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படவும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறாய். இது எந்த தவறுமே கிடையாது. புரிகிறதா? யாருக்கும் நீ எந்த துரோகமும் செய்யவில்லை. அதனாலேயே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வருவாய். காலம் முழுவதும் சிரித்து கொண்டே இரு. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து உன்னை அழகான ஒரு வாழ்க்கையில் அமர வைப்பேன். யாருக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் விட்டு விடாதே. உனக்காக நான் இருக்கிறேன், உன் கூடவே. ஜெய் வாராகி.